மரமாத்த ஒரு மரமா இவ்வளோ பெருசாயிட்டு ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தேஜல்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான விலாகு. இந்த விலாக் ஒரு பெரிய விலாகுன்றதால பார்ட்டாக நம்ம பிரித்து இந்த விலாகை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா, நம்ம எங்கே போகிறோன்னு தெரிஞ்சாகணும்ல. அதுதான் இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம மந்த்ராலயத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் காரில். அதுக்கான ஏற்பாடுகள் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. ஆக்சுவலி மந்த்ராலயம் ராகவேந்திர சுவாமி அவர்கள் ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் அது. இது ஆந்திர பிரதேஷில் கர்னூல் டிஸ்ட்ரிக்டில் சிட்டுவேட் ஆகிருக்கு. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் பார்டரில் இந்த கோவில் இருக்குது. இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா சென்னை டு மந்த்ராலயம் 569 கிலோமீட்டர் வருது. இப்போ வாங்க நம்ம எல்லோரும் ட்ராவலை ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ட்ராவலில் யார் யாரெலாம் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான், என் ஹஸ்பண்டு, இந்த சேனலோட ஓனர் தேஜல் பாப்பா, அப்புறம் என் மாமனார், மாமியார், நாத்தனார், அப்புறம் என் மாமியாரோட 2வது அண்ணனும் ட்ராவல் பண்ணுறாங்க. நம்மளை அவ்வளோ தூரம் சுமந்துட்டு போகிற இந்த காரோட பேர் லட்சுமி. பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் வழியாக போகிறோம். நம்ம சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ரெடில்ஸு, ஊத்துக்கோட்டை அந்த மாதிரி வழியாக போயிட்டு ஆந்திர பிரதேஷ் என்ட்ரன்ஸில் இந்த நாகாபுரம் என்ற ஒரு ஊரில் ஒரு பெருமாள் கோயில் இருக்கான். அந்த பெருமாள் கோயில் போய் பார்த்துட்டு போகிற வழியில் 2-3 கோயில் போய் பார்த்துட்டு ஃபைனலாக மந்த்ராலயத்துக்கு போய் நம்ம ரீச் ஆகிடுவோம். இந்த இப்போ நாகலாபுரம் என்ற ரோடு ஊத்துக்கோட்டை அப்படின்ற ஊர் தாண்டி நாகலாபுரம் அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குங்களா. இதுவரை நாங்கள் போனதில்லை, ஃபஸ்ட் டைம் போகிறோம். எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். பழங்காலத்து கோயில், நல்லா பவர்ஃபுல் சொல்கிறாங்க. அதனால தான் போய் பார்க்குறோம். எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு மேல் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. கோவில் பேர் மச்சி அவதாரம் பெருமாள் கோவில். ஓகேங்களா, நாங்கள் கோவில் போயிட்டு சொல்கிறோம். பாருங்கள், போகிற வழியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். பாய். எல்லாரும் ஒன்னா போலாம், முயற்சி திருவினையாகும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நம்ம போறோம்? மந்த்ராலயத்துக்கு. மந்த்ராலயத்துக்கு. எங்க நம்ம போறோம்? மந்த்ராலயத்துக்கு. எங்க நம்ம போறோம்? மந்த்ராலயத்துக்கு. மாமா, எங்க நம்ம போறோம்? மந்த்ராலயத்துக்கு போறோம். எங்க நம்ம போறோம்? மந்த்ராலயத்துக்கு. அப்படியே ஒவ்வொரு மூஞ்சி. எங்க நம்ம போறோம்? எங்க இஷ்ட தெய்வமான எங்க ராகவேந்திர ஐயா கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் நாங்க. நன்றிகள். நம்ம இப்போது பெரியபாளையத்தம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே பெரியபாளையத்தம்மன் கோயிலில் வெளியே நிறைய கடைகள் காணப்படுது. இந்த கோவிலுக்கு நான் இதுக்கு முதல்ல வந்தது கிடையாது. இதுதான் முதல் முறை நான் வரது இந்த கோவிலுக்கு. இங்கே அதிக அளவில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனுக்கு மாலை போட்டவங்க தான் நிறைய பேர் இங்கே காணப்படுறாங்க. இந்த கோவிலை பற்றி உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபேமஸான கோவில் தான் இது. இது ஒரு பரிகார ஸ்தலம்னு சொல்லலாம். இங்கே நிறைய பேர் வேண்டுதல் வைப்பாங்க. வேப்பஞ்சலை கொடுக்கறது, மொட்டை அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய வேண்டுதல் வைப்பாங்க. அது நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய கோவிலுங்க. மந்த்ராலயம் கிளம்பி இதுதான் நம்ம முதல் கோவில் வந்திருக்கிறது. தங்கப்பையா பட்டே போலாமா? லைனா என்னப்பா அது அவ்வளோ லைன் நின்று இருக்கு? சாமியை பார்க்கலான்னு போனால் செம்ம கூட்டங்க. பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு. சரி, நாங்கள் பின்னாடி திரும்பி வந்துட்டோம். நம்ம வெளியவே இருந்து சாமி கும்பிட்டு போயிடலாம். உள்ளே போயிட்டு நம்ம லைனில் வெயிட் பண்ணோன்னா நம்மளுக்கு லேட் ஆகிடும் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியவே இருந்து சாமி கும்பிட்டுட்டோங்க. முக்கால்வாசிக்கு இங்கே ஓம் சக்தி பக்தர்கள் தான் இருந்தாங்க. நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம பெரியபாளையத்தம்மனை பார்த்தோம். அடுத்து இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காட்டு செல்லியம்மன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் அந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம். நம்ம ரீச் பண்ணிவிட்டு அந்த பிளேஸ் உங்களுக்கு vlogல காமிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டோம். இந்த ரைட்டு தான் நம்ம பெரிய பாளையத்துலேருந்து ஒரே சைடு வந்துருந்துன்னா இங்கே ஒரு சிப்காட் ஒன்று வரும். சிப்காட் தெரியுதுங்களா? அந்த ரைட் நம்ம எடுக்கணும். நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ரூட்டை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. காட்டு செல்லியம்மன் கோயில் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். காட்டு செல்லியம்மன் கோயில் நாங்கள் சின்ன வயசில் ஒரு வாட்டி போயிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு அதுதான் ஞாபகம் இருக்குது. ஆனால் சூப்பராக இருந்தது. காட்டுக்குள்ளே இருக்குது கோயில், நல்லா இருக்குது பிளேஸு. நாங்கள் அங்கே போய் பார்க்குறோம். நீங்கள் இது வரலாம் அந்த கோயில் பார்த்து இல்லைன்னா நீங்கள் ஒரு வாட்டி வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து இப்போ சிப்காட் ரோட்டில் போயிட்டுருக்கோம். செம்மையாக இருந்துச்சு கிளைமேட்டு. காரில் வேறு நல்லா பாட்டு ஓடிட்டு இருந்ததால் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரியே நாங்கள் வைப் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். சங்கீதம் சந்தோஷமே வாய்ப்பேசிடும் நீதானொரு பூவின் மலர். நம்ம கோவில்கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சிப்காட் ரோட்லேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டே இருந்தோம்னா 2 ரோடு பிரியும். அந்த 2 ரோடு பிரிகிற இடத்துல ஒரு அம்மன் பேனர் ஒன்று இருக்கும், ஓகேங்களா? ஸ்டீலில் அடித்து வச்சுருப்பாங்க. அந்த பேனருக்கு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகணும். அந்த 2 ரோடு பிரிகிற இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளே போனீங்கன்னா எப்படி சொல்கிறதுனா ஒரு சந்து மாதிரி போயிட்டே இருக்கும் ரோடு. அந்த ரோடு போகிற எண்டுலேயே அந்த கோயில் இருக்குது கைஸ். நம்ம இப்போ கோயில் உள்ளே என்ட்ரி ஆகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஆட்சி அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, வெறும் சிம்பிளான கோயில். ஆனால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம இந்த ரோட்டில் வந்துனே இருந்தோம்னா எண்டில் கரெக்டாக இந்த கோயில் வந்து கோயிலோட முட்டிட்டு தான் அந்த ரோடு, ஓகேங்களா? இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாகாத்தம்மா கோயில் ஒரு கோயில் இருக்கும். அங்கே கூட நல்லாயிருக்கும். அப்படியே சிலை, அந்த பாம்பு சிலை செதுக்கி வச்சுருப்பாங்க, நல்லாயிருக்கும் அதுவும். சரி, ஓகே கைஸ், நம்ம இப்போ கார்லேருந்து இறங்க போகிறோம். வண்டி பார்க் பண்ணிவிட்டு இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுறோம். இந்த கோவிலுக்கு வந்தோடனே செம்ம அதிர்ச்சி எனக்கு காத்திருந்தது. இதுதான் நான் முதல் முறை இந்த கோவிலுக்கு வர்றது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி இருக்கும் இந்த கோவில்னு சொல்லிட்டு. சும்மா சிம்பிளாக தான் இருக்கும்னு நினச்சேன் வெளியிலேருந்து பார்க்கும்போது. பட் உள்ளே வந்து பார்க்கும்போது தான் செம்ம அதிர்ச்சியாக இருந்தது. எப்படி சொல்கிறது, நமக்குள்ளே இருக்கிற பயத்தை வந்து தூண்டுற மாதிரி இருந்தது. அதை வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது, நீங்களே பாருங்கள். பயங்கரமாக இருக்குல்ல. பாத்துடா பாப்பா. சாமி சாமி அம்மே தேவ வெரி குட். இது ஒரே ஒரு மரமாத்த, ஒரு மரமா இவ்வளோ பெருசாயிட்டு பயங்கரமாக பின்னின்னு இருக்கு. இந்த கொடி மரம் வந்து பாருங்க, இந்த மரத்தை பார்க்கும்போதே வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்குங்க. அதிர்ச்சியாகவும் இருக்கு, பிரமிக்க மாதிரி இருக்கு அந்த கொடி மரம். அந்த கொடி மரத்திலேயே பந்தல் வந்து பந்தலாவே இருக்குங்க. அந்த அந்த அம்மனுடைய சரஸ்னே வந்து அந்த கொடி மரத்துக்கு கீழே தான் இருக்கு. அந்த கொடி மரம் தான் வந்து ஃபுல்லா பந்தல் மாதிரி விசாந்திரமா இருக்குங்க. அந்த கொடி மரம் ஃபுல்லா, அந்த மரம் வந்து அப்படியே பின்னி 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 இருக்கு. அந்த மரம் வந்து பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி மரம் நாங்கள் வந்து பார்த்தது இதுவரையில வந்து எந்த கோயிலையும் பார்த்தது இல்லை. இது வந்து மிகப்பெரிய ஒரு அதிசயம் தாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கோயிலில் வந்து அந்த அம்மனுக்கு வந்து கட்டடமோ கோபுரமோ எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே வந்து அந்த கொடி மரம் தான். நீங்கள் பாருங்களேன், அந்த அம்மனை பாருங்களேன் எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். ஆனால் வந்து சக்தி, ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க அது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே வந்து நிறைவேறும் அந்த கோயிலில். அதுதான் வந்து அதில் உள்ள ஒரு வந்து அட்வான்டேஜ் அதில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் பாருங்கள், உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு நாள் வந்து நீங்கள் அந்த கோயிலை பாருங்கள். அந்த கொடி மரத்தை பார்க்கும்போதே நமக்கு வந்து அதுக்குள்ளே போய் உள்ளே போன உடனே நமக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் வருதுங்க. போன உடனே அப்படியேப்பட்ட மரம் அது. இது வரலாம் வந்து நீங்கள் வந்து யாரும் அந்த மரம் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கோம். நல்லாயிருக்கு.
அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த அந்த இடத்துல நம்ம போனோன்னா அந்த அம்மனை நாங்கள் எல்லாம் வழிபட்டு பிறகு அந்த தாயத்தை ஒன்று கொடுக்குறாங்க. அது நம்ம வாங்கி நம்ம பிள்ளைங்களுக்கோ இல்லை நமக்கு வந்து ஏதாவது ஒரு கஷ்டமோ அந்த தாயத்தை வாங்கி நம்ம கட்டிக்கிட்டோம்னா அதுலேயும் ஒரு மகத்துவம் இருக்குங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் அதில் அனுபவித்து பாருங்கள். இதெல்லாம் இங்கதான் நடக்கும், வேற எங்கும் கிளைகள் கிடையாது. இப்போ வந்து நாங்கள் நாகத்தம்மா கோயிலுக்கு வந்திருக்கோம். காட்டுச்செல்லியம்மன் கோயில் பக்கத்துலேயே இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலில் வந்து என் பொண்ணு ஒன்று பண்ணால் அதை நான் மறக்கவே மாட்டேங்க. என்ன பண்ண நீங்கள் பாருங்கள். இப்போ வேந்து கும்பிடுறா. சூப்பர். எப்படி ஐயா போதுண்டா சேட்டை. அம்மா அவ எவ்வளவு அழகா பண்ணா தெரியுமா? அம்மா அழகா இருக்காங்க பாரு. தொட்டு காலை தொட்டு கும்பிடுறா கோபி. காலை தொட்டு இது பேர் காலை தொட்டு கண்ணுல ஒத்திக்கிறாம்மா. அது பேருமா அது பேரு. சாமி கும்பிடு. சாமி இந்த பக்கம் திரும்புங்க. இப்படி திரும்புங்க. அம்மா பாரு, அம்மா பாரு. அப்ப அம்மா பாரு. அம்மா எங்க? சாமி தொட்டு கும்பிடுங்க. அம்மா அப்பா இங்க வா. அப்படியே சாமி சாப்பிடலாமா? இப்போ நம்ம காட்டு செல்லியம்மன் கோயிலேருந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நாகலாபுரம்ன்ற ஊரில் மச்சி அவதார்ன்ற பெருமாள் கோயிலுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இப்போது செக் போஸ்ட் போச்சு பார்த்தீங்களா, அதுதான் ஆந்திரா தமிழ்நாடு பார்டர். இப்போ தான் நாங்கள் தாண்டி நாங்கள் போயிட்டுருக்கோம் அந்த கோயிலுக்கு. ஹாய், வணக்கம் நண்பர்களே. நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தோடு மந்திராலயம் போகிறோம். போகிற வழியில் பெரியபாளையம் பவானியம்மன் கோயில் போயிட்டு அங்கேருந்து காட்டு செல்லியம்மன் கோயில் பார்த்து இப்போ நாகலாபுரத்தில் இருக்க மச்சி அவதாரம் பெருமாள் கோயிலை பார்த்துட்டு போகிறோம். பார்த்துட்டு அங்கேருந்து வன்னிமிட்டான்ற ஒரு ஊரில் கோதண்டராம கோயில், பெரிய கோயில், நல்லா அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும், திருப்பதி மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த இடம் போயிட்டு அங்கேருந்து நந்தியால் சொல்லிட்டு ஒரு ஊர், நல்லா ஃபேமஸான ஊர், நல்லா சூப்பராக இருக்கும். அந்த ஊரை பார்த்துட்டு அப்படியே வன்னிமிட்டா யகந்தி சொல்லிட்டு ஒரு சிவன் கோயில் டெம்பிள் இருக்குது, அங்கே போயிட்டு அதை விட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக மந்திராலயம் போகிறோம். நாங்கள் எங்கள் கூட ஜாயின் பண்ணுறனால எங்கள் குடும்பத்தில் எல்லாமே இருக்காங்க. எங்களை விட்டுக்கிட்டு போகிற அந்த வண்டி வந்து எங்கள் லக்ஷ்மி, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருக்காங்க லக்ஷ்மி, பேர் மாருதி ஈக்கோ வண்டி. எல்லோரும் வந்து சந்தோஷமாக இருங்க. எல்லாம் வந்து இந்த யூடியூப் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அழகான இயற்கை காட்சிகள்லாம் பார்க்க முடியும். சொந்தங்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாகலாபுரத்தில் இருக்கிற மச்சி அவதார் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். இதுதான் வந்து கோவில் என்ட்ரன்ஸ் கோபுரம். நல்ல வந்து பெரிய கோபுரமாக இருக்குது, பழங்கால கோபுரம் இது. இந்த கோவிலோட ஆக்சுவல் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வேதநாராயண டெம்பிள், மகாவிஷ்ணு டெம்பிள்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து எல்லாராலையும் ஃபேமஸாக நார்மலாக அழைக்கப்படுறது வந்து மச்சி அவதார டெம்பிள் தான். இப்போ நாங்கள் பார்த்தோன்னா மச்சி அவதார் கோயில் இருக்கோம். இது ஒரு பெருமாள் கோயில். கோபுரம்லாம் நல்லா பெருசாக இருக்குது. அங்கே மேலே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அதை நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு. ஆமாம், அங்கே பாருங்கள், கலசத்தை எடுக்கிறாங்க. ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல கோவில். அவ்வளோ பெரிய கலசம் இருக்குது, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது மேலேருந்து கீழே போட்டாங்கன்னா அவ்வளோதான். மேலேருந்து கீழே போட போகிறாங்களாம்மா? இல்லை, இறக்குறாங்களான்னு தெரியல. ஆமாம், கோவிலோட உள்பக்க கோபுரத்தில் வந்து பெருமாளோட 10 அவதாரத்தை வந்து அழகாக சிற்பிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 10 அவதாரங்கள் வந்து நீங்கள் பார்க்க முடியும். அதில் வந்து முதல் அவதாரமாக மச்ச அவதாரம் இருக்குது, அதாவது மீனோடைய அவதாரம்.
10 அவதாரம். மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வாகன அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராமர் அவதாரம், ராமர் அவதாரம், பலராமன் அவதாரம், கிருஷ்ணன் அவதாரம், கல்கி அவதாரம். மொத்தமே 10 அவதாரங்க. நாங்கள் வந்து இப்போ சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. சாமி வந்து எந்த ஒரு நிலையில் இருந்தார்னா பாதி மனிதராகவும் பாதி மீனாகவும் காட்சி அளித்தார். அது ரொம்பவே அற்புதமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஃபோன் வந்து ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எங்களால் வீடியோ கேப்சர் பண்ண முடியல கோவிலுக்குள்ளே. இப்போ கோயிலோட வெளிப்புறத்தை சுற்றி காமிக்கிறோம் பாருங்கள். நாங்கள் இந்த கோவில் உள்ள போகும்போது செம்ம வெயில் கைஸ், வெளியே சரியான வெயிலாக இருந்தது. ஆனால் உள்ளே போயிட்டு நாங்கள் உள்ளே நடக்கும்போது அது எதனாலன்னு தெரில, ஃபுல்லாக குளிர்ச்சியாக இருந்தது. நம்ம கால் வைக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காற்றுலாம் சுத்தமாக குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுத்தது கோவில் உள்ள. இது என்னது இது அம்மா? இது என்னதுமா? அது வன்னி மரம் அப்படின்னா நம்ம தேஜு பாப்பாவுக்கு வந்து பக்தி ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆயிடுச்சு போல். போகிற இடம் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இருக்கா. வெரி குட். பாப்பா வந்து நல்லா ஃப்ரீயாக விளையாடிட்டு இருந்தா. நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு கோவில். காரில் வந்து உட்காண்ட்ரே வந்ததால் பாப்பாவுக்கு எப்படி இருந்துச்சோ தெரில. கீழே இறங்கி இந்த மாதிரி கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் அவள் நல்லா துள்ளி விளையாட ஆரம்பிச்சிட்டா. புஷ்பா புஷ்பா மாதிரி பண்ணு. கால் அகலாம வச்சு நடங்களேன். ஒரே பைத்தியமா இருக்குதுங்க சார் இங்க. சார் இங்க ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். கோவிலில் வந்து அன்னதானமாக புரியோதரை கொடுத்துட்டு இருந்தாங்க. பாப்பாக்கிட்ட ஊட்டிகிட்டே நல்லா விளையாடிட்டு நல்லா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் கோவிலில். கோவிலில் வந்து வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு மக்களே. அடுத்து வந்து நம்ம வந்து அப்பலகுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போக போகிறோம். இப்போ வந்து அப்பலகுண்டான்னு சொல்லிட்டு ஒரு ஊர் சொன்னேன்ல, அந்த கோவிலில் வந்து நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு வெளியவே வந்துட்டோம். ஏன்னா வந்து கோவில் மூடுற டைம் வந்துடுச்சு. அதனால நாங்கள் கடகடன்னு போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். அதனால் வெளியில் புற மட்டும்தான் நாங்களால் வீடியோ கேப்சர் பண்ண முடிஞ்சுது. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கோவிலில் வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த கோவிலுக்கு வந்து வர வழி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து மெயின் ரோட்லேருந்து ரொம்ப உள்ளே இருக்குது கோவில். ஒரு 10 கிலோமீட்டர் கிட்டே இருக்கும். நாங்கள் வரத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஏன்னா வந்து ரோடு சின்ன ரோடு. கார் எடுத்துகிட்டு வரும்போது எதிர்க்க வந்த வண்டியெல்லாம் வந்து சமாளிக்கிறது மிகப்பெரிய கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போ நாங்கள் அப்பலகுண்டாலேருந்து பெருமாள் கோயில் பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம ரேணிகுண்டா வழியாக கடப்பா ஜங்ஷன் போய்ட்டு அங்கே நந்தியால் சொல்லி ஒரு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழி தான் இப்போ நான் பார்த்துட்ருக்கீங்க. போகிற வழியில் வந்து வன்னிமிட்டான்ற ஒரு கோதண்டராமர் கோயில் இருக்குது. அதுவும் நல்லா இருக்கும். உங்களுக்கு நீங்களாம் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும் கோயில். அதை முடிச்சுட்டு வன்னிமிட்டா முடிச்சுட்டு நந்தியால் போகிறோம். நந்தியால் கோயில் சிவன் கோயில் இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். ரேணிகுண்டாலேருந்து கடப்பா போயிட்டு கடப்பாலேருந்து நந்தியாலுக்கு போகிறோம். இந்த ரோடு பாருங்க மக்களே, எப்படி இருக்கு பாருங்க. ஒரு காட்டு வழியில் போகிற மாதிரி இருக்குது. ரேணிகுண்டா டு கடப்பா ரோடு.
எப்படி வந்தோம் பத்தியா எத்தனை பள்ளம் இருக்குப்பா, அதனால இப்படி ஏறி வராங்க. பள்ளம் லைட் வச்சு எவ்வளோ ரிஸ்கில் வந்தா பாருங்க. அந்த லாரிக்காரன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இதில் வந்தா பாருங்க, ஆப்போசிட்டில் ஏறி வந்தோம் பாருங்க. இது ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக போனால் வரணும். ரொம்ப சின்ன ரோடு, டபுள் ரோடு கூட கிடையாது, சிங்கிள் ரோடு. பார்த்து வரணும் இந்த ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா. நாங்கள் ரேணிகுண்டா டு கடப்பா ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மினி வாட்டர் ஃபால்ஸ் இருந்தது. பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாகிடுச்சு, சூப்பராக இருந்தது. தண்ணியெல்லாம் கிறிஸ்டல் மாதிரி இருந்தது அப்படியே. சரி அங்கே நின்றுட்டு ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இறங்கணும். வீட்டில் வந்து வேண்டாம் வேண்டாம்னாங்க, தெரியாத இடம் எதுக்கு இறங்குறீங்க எதுக்கு போகிறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் போயிட்டு அந்த இடத்த பார்த்தோன்னே எங்களுக்கு மனசே கேட்கல. ஸோ இறங்கி ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபால்ஸு. சீக்கிரம் அப்புறம் வீட்டில் கட்டுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நடுரோட்டில் நின்றுட்டு நடுரோட்டில் ஒரு ஃபால்ஸ் இருந்தது. அதனால வந்து நம்ம இப்போ இங்கே ஏன் நின்றுட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா நம்ம ஃபுட் ரெஸ்ட் இருக்குங்கள, கால் வைக்கிற இடம், அது வந்து ஒன் சைடு வந்து உடஞ்சி கீழே தொங்கிட்டு வந்திருந்தது ஃப்ரெண்ட்ஸ். டப்புன்னு அடிச்சிருந்தது. சரி என்னடா அடிக்குதுன்னு சொல்லிட்டு இறங்கி பார்த்தா அது மாதிரி ஃபுட் ரெஸ்ட் வந்து கழண்டு தொங்கிட்டு இருக்கு. எதனாலன்னா நம்ம இந்த ரோடு வந்து சுத்தமாக சரியில்லை கைஸ். ரேணிகுண்டா டு கடப்பா ரோடு, கடப்பா பைபாஸில் ஜாயிண்ட் ஆகிற ரோடு இது. இந்த ரோடு பார்த்திங்கன்னா 136 கிலோமீட்டர் ஒரே ஸ்ட்ரெயிட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா அங்கங்கே பள்ளம் குழி மேடுன்னு நிறைய இருக்குது கைஸ். நம்மளால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட வர முடியல. சிங்கிள் ரோடு, சரி ஓரளவுக்காவது வரலாம் பார்த்தாலும் அது கூட முடியல. கொஞ்சம் ஃபாஸ்ட்டு நம்ம பிக் பண்ணாலும் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பள்ளம் வந்து நின்றுச்சு. பாப்பாலாம் வச்சுருக்கே சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக வந்துருந்தோம் கைஸ். அப்படி இருந்தும் இந்த மாதிரி ஆயிருக்கு. வெல்கம் டு கடப்பா. இப்போ வண்டி சரி பண்ணிவிட்டு கடப்பா வந்துட்டோம் மக்களே. அடுத்து நந்தியால் போகிறோம். இதோட பார்ட் 2 வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.